உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல சந்தோஷம் தானேப்பா? அஃப்கோர்ஸ் நான் சந்தோஷமா தான் இருக்கேம்மா, அதுல என்ன சந்தேகம்? சந்தோஷம். என் புள்ள மேல யாரோட கண்ணும் படக்கூடாது. சரி, அது இருக்கட்டும். நீ இங்க என்னப்பா பண்ற? அது என்னோட ட்ரெஸ்ல ஜூஸ் கொட்டிடுச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் டு க்ளீன் இட் அப். சரி, நீங்க போங்க, நான் வரேன். நீ வா பிரீத்தம். எங்க எங்க சார்? ரூமுக்கு தான், ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணோம்ல, வா. இவ இந்த ட்ரெஸ்ல உண்மையிலே ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கா, ரொம்ப கியூட்டா இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ ஸ்ருதி, நீ இங்க என்ன பண்ற? சமீர், ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீ எங்க போனாலும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம விட மாட்டே. இப்போ என்னாச்சு சொல்லு. அது நான் மஹிராவை பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டேன். வாட்? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? மூளை குழம்புல மேக்கப் தான் கலைஞ்சிடுச்சு. நான் அவளோட முடிய கூட கலைச்சிட்டேன். அவ பாக்குறதுக்கு எப்படி இருந்தா தெரியுமா? என்ன சொல்லுவாங்க, காட்டுவாசி மாதிரி இருந்தா. நான் பாட்டுக்கு அவளோட மேக்கப் அசிங்கமா பண்ணி விட்டா அவ பயந்துட்டு ரூமை விட்டு வெளியே வர மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இவ என்ன பண்ற தெரியுமா? பாத்ரூம்குள்ள போயிட்டு செம்ம ஸ்மார்ட்டா அவளோட மேக்கப்பை கழிச்சிட்டா. அவ ஹேரை கூட சரி பண்ணிக்கிட்டா. சமீர், அவ ரொம்ப நேரமா பாத்ரூம் கதவு தட்டிக்கிட்டே இருக்கா. அவ வெளியே வந்தா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல? ஸ்ருதி, நீ ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்க. என்ன அதெல்லாம்? எப்ப பார்த்தாலும் நானே ப்ராப்ளம் கிரியேட் பண்றேன்னு சொல்றேன். எனக்கு தெரியும் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. அதை சரி பண்றத பத்தி யோசி. இங்க பாரு, நீ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம அவ ரூமுக்கு போய் அவளை கட்டையால் அடிச்சு மயக்கம் போட வச்சிடலாம். அதுக்கப்புறம் வரமாட்டா. அதுக்கப்புறம் அவ வெளியே வந்து இந்த நிச்சயதார்த்தமும் அவ பண்ணிக்க மாட்டா. நான் அவளை அடிச்ச விஷயத்தையும் மறந்துடுவா. ஸ்ருதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ அவ தலையில கட்டையால அடிப்ப, அதனால அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இல்ல எங்க பாரு, மயக்கத்துக்கு பதிலா போய் சேர்ந்துட்டானா? இல்ல அடி பலமா விழுந்துச்சுன்னா நம்ம மாட்டி போயா கிரிமினல் சார்ஜஸ் விழும். அப்புறம் நம்ம ஜெயிலே இருக்க வேண்டியதா? என்ன இதெல்லாம்? நீ சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா என்ன பண்றது? ஏதாவது பண்ணணும்ல. என்ன? உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மெடிக்கல் இருக்குல்ல? இருக்கு. வா, இப்பவே என் கூட அந்த மெடிக்கலுக்கு வா. அந்த இடத்துல ஒரு மயக்க மருந்து இருக்குல்ல, அது எனக்கு வேணும். வா வா. ஸ்ருதி, உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நீ சொல்றத பார்த்தா அந்த ஷாப்ல என்ன என் மாமாவா இருக்காரு குளோரோஃபார்ம் தூக்கி கொடுக்கறதுக்கு. ஐயோ, உன்னோட மாமாலாம் தேவையே இல்ல. எனக்கு டாக்டர் அக்கா இருக்காங்க, பிரீதா அக்கா. அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. நீ ஏன் கவலைப்படுற? நீ கவலைப்படாத. இல்ல 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 இல்ல, என்னால உனக்கு துணையா இருக்கவே முடியாது. நான் உன் கூட வரமாட்டேன். இங்க பாரு ஸ்ருதி, எனக்கு என்னமோ இதுல சரியான வைப் கிடைக்கல. பெரிய பிரச்சனையா போதுன்னு தோணுது, அதனால நான் வரமாட்டேன். சமீர், நீ என்ன தனியா விட்டுருவியா? நீ எனக்கு துணையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. நீ மரியாதை. நான் வரமாட்டேன். சமீர், நீ என் மேல சத்தியம் நீ மறுக்க கூடாது. ஐயோ, நான் மறுப்பேன். நான் உன் கூட வரல. சரி, நீ வர வேண்டாம். ஆனா இனிமே லைஃப் லாங் நீ என் கூட பேசவே கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்ன தேடி வந்தா கூட நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். அட என்ன ஸ்ருதி, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? இப்படிலாம் நீ பிளாக்மெயில் பண்ண எப்படி? சரி, நான் உன் கூட வர்றேன். நான் வர்றேன். ஆனா நீ ரொம்ப கெட்டவ. தேவையில்லாம என்ன பயமுறுத்திட்டே இருக்க. சரி விடு, அது என்னோட பழக்கம் தெரியும்ல. சரி, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? வா, கிளம்பலாம். சீக்கிரம் மெடிக்கல் போகணும். மஹிராக்கு மயக்கம் வர வைக்கணும்ல. வா, சீக்கிரம் வா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இப்போ கூட நான் என்னோட கழுத்துல என்னோட மாங்கல்யத்தை கட்டிட்டு தான் இருக்கேன். இந்த மாங்கல்யத்தை தான் என்னோட கணவர் எனக்கு கட்டி விட்டாரு. நான் ஒரு கல்யாணமான பொண்ணு. பிரீதா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்துட்டா. சோ பிரீதா என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. ஏன்னா அந்த கில்லி தண்டா பிளேயர் தான் அவளோட புருஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவ அந்த கில்லி தண்டா பிளேயர் வீட்டுக்கு போயிருப்பாளோ, அவனோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்காக போயிருப்பாளோ என்னவோ. இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ அங்கதான் போயிருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த கில்லி தண்டா பிளேயருடைய மனைவி வேற யாரும் இல்ல, நான் தான் சொல்லி அந்த மஹிராக்கும் கில்லி தண்டா பிளேயருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க விடாம தடுத்துறானா?
வாய்ப்பு இருக்கு, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் மீ பிரீதா, இன்னைக்கு மட்டும் நீ அந்த 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க விடலன்னா நான் உன்னை என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். நீ ரொம்பவே வருத்தப்படுவ. அந்த கில்லி தண்டா பிளேயருக்கு மனைவி ஆகணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னோட அந்த ஆசையை நான் காலி பண்ணிடுறேன். அந்த கில்லி தண்டா பிளேயரை நான் கொலை பண்ணிடுறேன். நான் அப்படி செய்யறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. சீக்கிரமா உள்ளவா, நான் போய் டவல் கொண்டு வரேன். இன்னைக்கு கரணுக்கு நிச்சயதார்த்தம். வீட்டுல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விதத்துல என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டுல யாரோட பேச்சிலையும் யாரோட ஞாபகத்திலையும் நானும் இல்லை, என்னோட குடும்பமும் இல்லை. யாருமே எங்களை பத்தி பேசக்கூட விரும்பல. எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி எல்லாருமே எங்களை மறந்துட்டாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்ன பண்றது? அதை இந்த மனசுக்கு எப்படி புரிய வைக்கிறது? என்னோட இந்த மன வலி குறையவே மாட்டேங்குது. இந்தா டவல், சீக்கிரமா இதை க்ளீன் பண்ணு. எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? Why are you crying? நான் உன்னை திட்டக்கூட இல்லையப்பா. அழுகல, கண்ணுக்குள்ள ஏதோ விழுந்துருச்சு. அப்படியா? எங்க காட்டு, நான் எடுத்து நான் நினைச்சா கூட என்னால எதுவுமே சொல்ல முடியல. உன் முன்னாடி இப்போ நிக்கிறது வெறும் பிரீதா தான், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவ்வளவுதான் நீ 4வது ஃபெயிலு டாக்டர்னு கூப்பிடுவ. அந்த பொண்ணே தான் என்ன நீ மட்டும்தான் மூளைக்கட்ட முண்டோன்னு சொல்லுவ. யோசிச்சு பார்த்தா டிக்ஷனரியில கூட இப்படிப்பட்ட வேர்ட்ஸே இருக்காது. இப்ப நான் உன்கிட்ட இப்படி சொல்றது கரண், நீ என்னெல்லாமோ சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசிக்கவே இல்லை. ஐயோ சமீர், ஏன் இப்ப ஆமா மாதிரி நடக்கிற? சீக்கிரம் வந்து தொலை. சுத்தி, என்ன நீ என்ன கேட்டியோ அது கிடைச்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வர? எக்ஸ்கியூஸ் மீ, நான் அந்த மஹிராவை காட்டு பூனை காட்டுவாசி மாதிரி ஆக்கியிருக்கேன். நீ அவளை பார்த்த உடனே அவ என்ன பார்த்து என்ன சொல்லுவா? ஐயோ வாங்க எனக்கு மயக்க மருந்து கொடுங்கன்னு சொல்லுவாளா? நான் அவளை எப்படி பண்ணிருக்கேன்? அவ லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்துறா. நான் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்தனா அவ லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்தி எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுருவா.
அவ இப்போ பசியில இருக்கிற சிங்கம் மாதிரி ரொம்ப டேஞ்சர். அட்லீஸ்ட் நீ கூட இருந்தாவாது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். அவளை காம் பண்ணுவேன், ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணுவேன். நான் அவ முன்னாடி வர மாட்டேன். சரியா? நான் வெளியே இருக்கேன், நீ உள்ள போ. ஒருவேளை உன்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அப்ப நான் உள்ள வரேன். இங்க பாரு, 2 பேர் ஒண்ணா உள்ள போய் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா யார் ஹேண்டில் பண்ணுவா? எனக்கு தேவையில்லாத பிரச்சனையில மாட்டுறதுக்கு நான் விரும்பவே இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்க. ஐயோ, ஐயோ, நான் சொல்றத கேளு. ஏய் ஸ்ருதி, ஏய் ஸ்ருதி. என்ன? மஹிரா வாஷ்ரூமை விட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் இவ்வளவு சத்தமா பாட்டு கேக்குறா? ஐயோ, மஹிரா பாட்டு கேட்கல, நான் தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். நீ பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியா? நீ ஏன் கூட தானே இருக்க? நான் உன்னை கூப்பிடுறதுக்காக இங்க வந்தேன்ல, அப்ப மஹிராக்கு சாங் வச்சுட்டு லாக் பண்ணிட்டேன். அவ அந்த சத்தம் கேட்டு வெளியில இருக்கிறவங்க யாரும் இவ குரலை கண்டுபிடிக்க கூடாது. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி கத்துனாலும் கதறினாலும் கேட்க கூடாதுன்னு பக்காவா பிளான் பண்ணி மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டேன். அப்பதான் அவளோட குரல் மியூசிக்கோட சிங்க் ஆகும். அவ பாத்ரூம்ல லாக் ஆன விஷயம் யாருக்கும் தெரியாது, புரியுதா? ஒருவேளை யாராவது கதவு திறந்திருந்தா? ஐயோ, சான்ஸே இல்ல, யாராலையும் கதவு திறக்கவே முடியாது. என் கூட வா, அங்க பாரு. Do not disturb. பொண்ணு ரெடி ரெடி ஆயிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால இன்னும் என்னென்னலாமோ பண்ண முடியும். வெயிட் பண்ணி பாரு கண்ணா. இப்ப நான் உள்ள போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஸ்ருதியோட மூளைய பாராட்ட போறேன். இந்த பொண்ணு என்ன பண்றது? சோஷி, இந்த கதவை நீதான் மூடினியா? How dare you? Open the door. Oh God, சோஷி. செம்ம கோவத்துல இருக்காளே, எப்படி கத்திக்கிட்டு இருக்கா பாரு. Of course கோமா தானே இருப்பா. அதனாலதான் ஹெல்ப் பண்றதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, யாருங்க? லிசன், ஹெல்ப் மீ. நான் வாஷ்ரூம்ல மாட்டிக்கிட்டே, ப்ளீஸ் கதவை ஓபன் பண்ணுங்க. என்ன அந்த பியூட்டிஷியன் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டு, ப்ளீஸ் கதவை திறங்க ப்ளீஸ். எஸ் மேம், நான் சூஷி வந்துட்டேன். நான் இப்போ டோர் ஓபன் பண்றேன் மேடம். சோ ப்ளீஸ் கத்தாதீங்க. சோ ப்ராமிஸ் பண்ணுங்க, வெளியில வந்து என்ன நீங்க திட்ட மாட்டேன்னு சொல்லணும். ஹவ் ஓகே சுஷி, நான் உன்னை திட்ட மாட்டேன். கதவை திற ப்ளீஸ் சுஷி, ஐ ப்ராமிஸ். ஓகே. நீ கத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததானடி. இவனை உண்டில்ல பண்றதுக்கு முன்னாடி நான் இவள உண்டில்ல ஆக்குறேன் பாரு. நான் ஏதோ ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உன்னை திட்ட மாட்டேன்னு சொன்னேன். பட் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த கதவை திறந்தது உன்னை அடி அடின்னு அடிச்சு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன் பாரு. நீ என்னோட மேக்கப் நாசம் பண்ணல, அது மட்டும் இல்லாம ரெஸ்ட் ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்ட. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன விடு. ஐயோ மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஐயோ மேடம், இதால அடிச்சா நான் தாங்க மாட்டேன், விட்டுருங்க. இன்னைக்கு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. நீ என்ன போண்டு இல்லன்னு பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை என்ன பண்ற பாரு. ஸ்ருதி, ஏன் இப்படி பண்ண? இவன் மயக்கமாயிட்டான். நாம இந்த உருப்படாத கல்யாண பொண்ணு மயக்கமாக்கிட்டோம். செம்ம சூப்பர் பண்றீங்களேம்மா. அது ஐயோ, இந்த குளோரோஃபார்ம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கியா. நீ மோந்து பாரு, மோந்து பாரு. ஸ்ருதி, ஏய் என்னாச்சு? சமீர், சமீர், உனக்கு மயக்கம் வந்துருச்சா என்ன? ஹலோ, ஏய் சமீர், எங்க இது அவ்வளவு ஸ்ட்ராங்கா? ஐயோ சமீர், சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன். என்ன பாரு சமீர், இங்க பாரு ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன பாரு, என்ன பாரு. ஏய் சமீர், எந்திரி எந்திரி எந்திரி. ஐயோ, இவன் மயக்கமாயிட்டானே. ஐயோ கடவுளே, நான் ஏன் இப்படி பண்ண? இவ வேற. சமீர், 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 இங்க பாரு ப்ளீஸ் ப்ளீஸ் எழுந்திரு சமீர், ப்ளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன் சமீர், ப்ளீஸ்.
நான் உன்னை கேட்கணும், உன் கை எப்படி இவ்வளோ சாஃப்டா இருக்கு? ஆ, பொண்ணுங்க மாதிரி. ஆ, வாட்ஸ் ஹேப்பனிங்? நான் எப்பவுமே என் கைய பாலால கழுவுவேன். வாட்? பால்லையா? அப்ப நான் ஒன்று பண்றேன், நாளையில இருந்து நானும் பால்லையே கை வாஷ் பண்றேன், சாஃப்ட் ஆயிடும். ஆ? என்ன சொல்ற? அதுல கொஞ்சம் ஹனியை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு சாஃப்ட் ஹேண்ட்லாம் ஒன்றும் வேண்டாம். ஐ எம் ஹாப்பி த வே மை ஹேண்ட்ஸ் ஆர். ஓகே, புரிஞ்சுதா? ஜஸ்ட் க்ளீன் இட். சரி, ஒன்று பண்ணலாமா? இதை ரிமூவ் பண்ணி தரேன். ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஏய் ஹலோ, வாட்? ஹலோ, எதுக்கு அங்கே பார்க்குற? ஆ, நாம 2 பேரும் பசங்க தானே, இப்போ எதுக்கு இவ்வளோ வெக்கப்படுற நீ? இந்தா க்ளீன் பண்ணு. ஹலோ, வாட்? எதுக்கு டென்ஷன் ஆகுற? யூ லைக் மை பாடி? ஆ, பைசெப்ஸ். பொண்ணுங்க இதை பார்த்தா விழுந்துருவாங்க. ஐ எம் மாஸ்டர் இன் தட். யா, என் பாடி ரொம்ப பிடிச்சிருக்கா? எதுக்கு என்ன முறைச்சு பார்க்குற? ஆல் ஓகே தானே? ஐ மீன், பேசாம பொண்ணை பிறந்திருக்கலான்னு தோணுதா என்ன? நீ எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்த? நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்த, அதுக்குள்ள இப்படி மயக்கம் போட்டியே. இங்க பாரு, மஹிராக்கு மயக்கம் போட வச்சா, ஆனா நீயும் கூட சேர்ந்து ஜோடியா மயக்கம் போட்டு கிடக்குற. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களே ப்ளீஸ். எப்படியாவது இந்த 2 பேரையும் காப்பாத்துங்க ப்ளீஸ். யாரோ வராங்க. யாரா இருக்கும்? கரீனா மேம். கரீனா மேம் வராங்க. ஆஃப் கோர்ஸ் மஹிரா கூட்டிட்டு போக வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நான் என்ன பண்றது? இந்த சமீரும் மஹிராவும் இப்படி மயக்கம் போட்டு கிடக்குறாங்களே, வெளியில போகவும் முடியாது, இவங்க 2 பேரையும் இப்படி விடவும் முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணி எனக்கு காப்பாத்து ப்ளீஸ். ஏதாவது ஐடியா கொடுங்க கடவுளே. நான் இந்த மாதிரி இல்ல, இந்த மாஹிரா என்கேஜ்மெண்ட் டேவை இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்கா. கல்யாணத்துல என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஓ காட், சுவிங்கம். யார் இந்த இடத்துல சுவிங்கம் போட்டது? ஓ காட். வெயிட்டர், டிஷ்யூஸ் கொடுங்க. சுவிங்கம் டிஷ்யூல ரேப் பண்ணி டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருக்கலாம்ல. ஐம் சாரி, இதை டஸ்ட்பின்ல போட்டுடுறீங்களா? மாஹிரா, மாஹிரா, மாஹிரா எங்க போனா? இல்ல ஒருவேளை அவ ரெடியாகி கீழே போயிருப்பாளோ? இந்த பொண்ணு இருக்காளே. ஓ மை காட் கரீனா மேம், ஏன் இங்கே வரீங்க? எதுக்கு என் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க இவங்க? நான் எங்க போனாலும் என் பின்னாடி வந்துட்டாங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தனியா விடுங்களேன். காட் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப். நான் பேசாம ஒண்ணு பண்றேன், அவளுக்கு ஃபோன் ட்ரை பண்றேன். மாஹிரா அவ போனை எங்கேயே வச்சுட்டு போயிட்டா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? மாஹிரா, என்னம்மா இது? மாஹிரா சீக்கிரம் வா. மாஹிரா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாஹிரா. கரீனாக்கா, மஹிரா எங்க? அவ வாஷ்ரூம்ல இருக்கா.
ஓ காட், முதல்ல கரீனா மேம் வந்து தொலைச்சாங்க, இப்ப ராக்கி ஆண்டியும் வந்துட்டாங்களே. என்ன பார்த்தா பாவமாவே இல்லையா உங்களுக்கு? ஐயோ, என்ன பண்ணுவேன்?